ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சாதம், அப்புறம் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ அலாதியாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 3 காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் போதும், ஏன்னா நம்ம பெப்பர் அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் காஞ்ச மிளகா அளவோடு சேர்த்திக்கலாம். இப்போ அதே ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஆயில் விட்டு சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் சிக்கன் நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்காகத்தான் இந்த அளவுகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுகள் நீங்கள் கூட்டிக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் இதுக்கு ஊற்ற போகிறது இல்லைங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா பொடிகள் மசாலா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த மசாலா பொடியை சேர்த்திக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதிகமாக தண்ணி தேவையில்லைங்க அதுக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.